السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: عليكم بالصوم فإنه لا عذر له. وقال أيضا: اللهم سلمنا لرمضان وسلموا لنا لرمضان وتسلموا منا متقبلا. وكما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற ரமலான் என்கிற புனித முபாரக்கான பரக்கத்தான மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில், அடுத்த வாரங்களில் நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் அந்த மாதத்தை அடைந்து அதில் எல்லா விதமான அமல்களையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நற்பாக்கியத்தினை ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த திரு கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரீஅத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை, அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தினையும், மேலும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். முபாரக்கான பரக்கத்தான அந்த மாதத்தில் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும், நாம் எப்படி ஆர்வமாக அதை வரவேற்க வேண்டும், அதற்கான முன் தயாரிப்புகள் என்ன, திட்டமிடுதல் என்ன,
சென்ற வருடம் நாம் அமல் செய்தது போன்று இந்த வருடம் அமல் செய்வோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் அமலை கூட்டிக் கொள்வோமா என்பது குறித்தெல்லாம் நாம் இந்த ஜும்மாவிலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அனைத்து சமுதாயத்திற்கும் நோன்பை கடமையாக்கினார். அனைவரும் ஆஷுரா நோன்பை நோற்பார்கள். முன்பு வாழ்ந்த அத்துணை நபிமார்களுடைய உம்மத்தார்களும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ரமலான் என்கிற பொக்கிஷமான அந்த மாதமும், மாதங்களில் சிறந்தமான முபாரக்கான அந்த மாதம் நமக்கு கிடைத்தது. அதிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே கூறினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான், விதியாக்கியிருக்கின்றான். கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாருக்கு எப்படி நம்ம நோன்பை கடமையாக்கணுமோ, அவங்க எப்படி நோன்பு வச்சாங்களோ அதே போல உங்களுக்கும் நோன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கிறான். எனவே நீங்கள் வைக்க வேண்டும். எதற்கு என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். இன்று ஈமானிலே பலகீனம், இன்று இறையச்சம் கம்மியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, இஹ்லாஸ் என்கிற முஹ்லிஸ் என்கிற மன தூய்மை இன்றைக்கு கம்மியாக இருக்கிறது. அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, பெருமை, நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது, அவனுக்கு பிடிக்காத காரியம். எனவே இந்த நோன்பு நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய அங்கங்களை 11 மாதம் இயங்கிய இந்த எந்திரத்தை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து, கொஞ்சம் ஓய்வு கொடுத்து, அனைத்து உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி, சூமு தசிஹோ, நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அந்த காலை 4 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரைக்கும் அல்லாஹ்வுக்காக பசித்து இருப்பது, தாகித்து இருப்பது, தன்னுடைய மனைவியோடு சேராமல் இருப்பது, இந்த 3 விஷயங்களையும் நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே நான் அவனுக்காக செய்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், நான் தன்னுடைய மனைவியோடு சேர மாட்டேன் என்கிற அந்த உன்னத கோட்பாடினை நம்முடைய உடலை சுத்தப்படுத்தும், நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும், இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையை கொண்டு வரும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். எனவே நோன்பு வைக்க நம்ம முயற்சி செய்யணும், நோன்பு வைக்க ஆர்வப்படணும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான தொழுகையிலே சிறந்த தொழுகையை தருமா, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான தொழுகை அது தஹஜ்ஜத் தொழுகை என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஊர் மக்கள் எல்லாம் தூங்கி இருக்கிற பொழுது ஒரு அடியான் எழுந்து அந்த இரவிலே முஸல்லாவை விரித்து அல்லாஹ்வுக்காக 2 ரக்காய் தொழுது திக்ர் செய்து துஆ செய்து அழுகிறான் அல்லவா, அந்த அடியானை அவன் தொழுது அந்த தொழுகை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான். எனவே நாம் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. தொழுகைகளில் சிறந்த தொழுகை தஹஜ்ஜத். அமல்களிலே எல்லா இபாதத்தையும் விட அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இபாதத் எது தெரியுமா, அது நோன்பு என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். 11 மாதமும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், 11 மாதம் நமக்கு பிடித்த பானங்களை அருந்தி கொண்டிருக்கிறோம், நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய இச்சைகளை நம்முடைய மனைவியோடு தீர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 1 மாதத்தில் நீ சாப்பிடக்கூடாது, உன் உணர்வை நீ கட்டுப்படுத்து, நீ குடிக்க கூடாது, எனக்காக நீ இது செய்ய என்று அல்லாஹ் கட்டளை இடுகிற பொழுது அதை நாம் செய்தாக வேண்டும். அதை செய்தால் நாம் தான் பரிபூர்ணமாகுவோம், நாம் தான் சுத்தப்படுவோம். நம்முடைய மனது, உள்ளம் இஹ்லாஸ் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அது சிறப்பாக பாக்கி இருக்கக்கூடிய காலங்களில் அது இயங்கிக் கொண்டிருக்கும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதத்திற்கும் துஆ செய்யாது, இந்த ரமலான் மாதம் வருது, இந்த 2 மாதத்துல துஆ செய்வாங்க. நல்லா ரமலானை கொடுத்துரு, ரமலானை எங்களுக்கு அடைய செய். சஹாபா பெருமக்கள் 6 மாதம் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரமலானை அடைய வேண்டும் என்பதாக. அதற்கு பின்னால் ரமலானை அடைந்து அத்துணை அமல்களை நிறைவேற்றிய பின்னால் அவர்கள் யாரெல்லாம் எங்களுடைய ரமலானில் நாங்கள் செய்த அமல்கள் அடுத்த 6 மாதம் கபூலாக வேண்டும் என்று துஆ செய்வார்கள். நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்?
வழக்கமாக 5 வேளை தொழுகிறோம். நம்மளால் முடிஞ்ச முன் சுன்னத்து பின் சுன்னத்து திக்ரு துவா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் எப்பயுமே போலதான் இருக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. விதையும் தூவவில்லை, நீர் பாய்ச்சவும் இல்லை. கனி மட்டும் எப்படி வருங்க? எப்படி நம்ம அறுவடை செய்யறது? கொஞ்சம் ஆர்வம் வேண்டும். எந்த சமுதாயத்திற்கும் இந்த ரமலான் கிடைக்கவில்லை. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நம்ம ரமலான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவருக்கு ஆயுள் நீண்டதாக இருக்கிறது என்று சொன்னால், முதல்ல ஒருத்தருக்கு ஆயுள் நீண்டதாக இருக்குன்னு சொன்னால் அவர் ரமலான் அவர் அடையிறனால தான் கிடைக்கும். நல்லா பாக்கி நல்லா யோசித்து பார்க்கணும், நல்லா நன்கு புரியும். அதனால் நம்ம அமல் செய்யும் போது இப்படி தான் நீயத்து வைக்கணும். யாரெல்லாம் எனக்கு இதுதான் இறுதி ரமலான், இறுதி ரமலான் என்று கற்பனை செய்து நம்மளால் எவ்வளவுக்கு எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அந்த திட்டமிடுதல் என்பது மிக அவசியம். குர்ஆன் ஓதுதல், இரவு வணக்கங்களில் ஈடுபடுதல், நம்மளால் முடிந்த 100, 200, 500, 1000 தர்மங்கள் செய்தல், ஜகாத்து கொடுத்தல், என்னென்ன அமல்கள் எல்லாம் இந்த ரமலானிலே திக்ரு துவா செய்யுதல், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே 33 தஸ்பீஹ் தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 100 ஆக்கணும், 200 ஆக்கணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மாதம். ஆயத்து மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது நோன்பு. முபாரக்கான பரக்கத்தான மாதம். வேற எந்த மாதத்தையும் அல்லாஹ் பேர் சொல்லி குறிப்பிடல. குர்ஆன்ல நீங்க எங்க வேணா எடுத்து பாருங்க, எந்த மாதத்துடைய பேர் வரவே வராது. ரமலான் மட்டும் அல்லாஹ் பேர் சொல்லி குறிப்பிடுவான். அது பரக்கத் என்று சொல்லுகிறான். இப்போ எவ்வளவு பெரிய பரக்கத் அதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்கணும். இப்போ முபாரக்கான நிறைய ரகசியங்கள் எல்லாம் இந்த ரமலானுக்குள்ள அடங்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு அமல்ல ஆர்வம் வரணும்னா, முதல்ல இந்த ரமலான்ல பாவத்தை விட்டு நம்ம விலகி இருக்கு. சிறிய பெரிய பாவங்கள்ல முன்ன பொய் பேசிட்டு இருந்தேன், அசிங்கமாக பேசிட்டு இருந்தேன், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் செய்துட்டு இருந்தேன், இதெல்லாம் விட்டு நான் தவிர்ந்து இருக்கணும். அதுக்கு ரமலானை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படி நியத்து வைக்கணும். பாவங்களில் விட்டு நம்ம விலகி இருக்கணும். ரமல் என்று சொன்னால் அரபி டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. ரமல் என்று சொன்னால் பாவத்தை கரிக்குதல். ஒட்டுமொத்த பாவத்தையும் போக்குறதுக்கு தான் ரமலான் மாதம் அல்லாஹ் கொடுக்குறான். நம்மகிட்ட உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் கழுவி எடுக்கிறதுக்கு தான் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த இந்த ஒரு வாரத்தில் அல்லாஹ்ட சிறிய பெரிய பாவங்கள்ல இருந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். தாய் தந்தைக்கு மாறு செய்திருந்தால், மது அருந்திருந்தால், விபச்சாரம் செய்திருந்தால், போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகியிருந்தால், என்னென்ன மார்க்கத்தில் கூடாத வியாபாரங்கள் ஈடுபட்டு இருந்தால் அத்துணையில் இருந்து வெளியே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த அமலை அது பாழாக்கிவிடும். அந்த அமலை பாழாக்கிவிடும். ஒரு சஹாபி வராங்க, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் முர்ரூனி பி அமல், ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க, அந்த அமலை நான் செஞ்சேன்னா இதுகளின் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு அமலை எனக்கு சொல்லி கொடுங்க, அந்த அமலை நான் செய்யணும், அதை செஞ்சால் நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், கற்றுக் கொடுங்கன்னு கேட்கிற போல அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லியிருந்தாங்க, அலைக்கும் பிஸ்ஸௌம், நீ நோன்பு வைப்பா, நீ நோன்பு வையே அப்படின்னு சொன்னாங்க. நோன்புக்கு நோன்பு தான் கூலி, அதற்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. நோன்பு வை, அல்லாஹ்வுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், அதை ஒரு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. மறுபடியும் கேட்கிறார், நோன்பு வையின்னு நாங்கள் அண்ணன் பெருமாளா சொல்லாது. எனவே நோம்பினுடைய ரகசியங்கள், மற்ற இபாதத்தினுடைய ரகசியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். எப்பயுமே போல 10ஓடு 11 ரமலானை நாம் நினைத்து விடக்கூடாது. ரமலானிலே அதிக ஆர்வமும் அதிக ஆசையும், அதை வரவேற்குதல், அதிலே அமலில் ஈடுபடுதல் என்பது ஆக முக்கியமானது என்பதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் நம்ம கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நம்ம கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போக வேண்டும். அமல்கள் ரீதியாக, இபாதத் ரீதியாக, தான தர்மங்கள் ரீதியாக, குர்ஆன் ஓதுதல், ஜகாத்து கொடுத்தல், இப்போ இருந்தே அது கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சது. ஒரு சஹாபி அபூ தல்ஹான் அவருக்கு பெயர், அவர் கனவு காண்றாரு. 2 சஹாபி இருந்தாங்க. அதில்
ஒரு சஹாபி ரொம்ப ஆர்வமா அமல் செய்வார். பரலான தொழுகை, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபீல், இரவு வழக்கம், என்னென்ன அமல்லாம், தான தர்மம் ரொம்ப ஆர்வமா செய்வார். அப்புறம் ஒரு போர்க்களத்தில், அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் ஷஹீத் ஆரம்பி ஷஹீதும் ஆயிட்டார் ஒரு சஹாபி. இப்போ ரெண்டாவது சஹாபி நான் சொல்றேன். அவர் வழக்கமாக பர்லு தொழுகையை மட்டும்தான் தொழுகுவார், வீட்டுக்கு போயிடுவார். சரிங்களா? இப்படி ரெண்டு சஹாபி. இந்த ரெண்டு சஹாபியும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கனவு காண்றாங்க. இதில் யார் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போவாங்க? நம்ம யதார்த்தமான பார்வையில், லாஜிக்கான பார்வையில், நல்ல அமல் செய்யக்கூடிய, நல்ல ஆர்வமாக அமல் செஞ்ச, அல்ல போர்க்களத்தில் போய் ஷஹீதான அவர் தான் சொர்க்கத்துக்கு முதலாவதாக போயிருக்கணும். ஆனால் காரணம் போல. அதற்கு பின்னால் இந்த சஹாபி சில ஒரு வருடம் கழித்து வஃபாத் ஆகிறார். வெறும் பர்லு மட்டும் தான் தொழுகுவார். அவர் வஃபாத் ஆன பின்னாடி அபூ தல்ஹா கனவுல என்ன பண்ணுறாங்க? ரெண்டு பேர்த்தையும் காணுகிற பொழுது யார் முதல்ல போகிறா? வெறும் பர்லு தொழுகை மட்டும் தொழுத அந்த சஹாபி ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போகிறாரு. ரொம்ப ஆர்வமாக எல்லா அமலும் செஞ்சவர், ஷஹீதானவர் பின்னாடி தான் சொர்க்கத்துக்கு போகிறார். என்ன காரணம்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அண்ணலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எல்லாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் அவர் ஷஹீதானார், அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் மார்க்கத்திற்காக, ஷரியத்திற்காக ஷஹீதானார். எல்லா அமலும் ஆர்வமாக செஞ்சார். அவர் ஏன் ரெண்டாவது சொர்க்கத்துக்கு போனார்னா, இவர் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கிறார். மன் அதரக்க ரமலான் வசாம வகதா வகதா, அதற்கு பின்னாடி ரமலான் அடைஞ்சிருக்கிறாரு. ஃபுல்லாக அமல் செஞ்சிருக்கிறாரு, இபாதத் செஞ்சிருக்கிறாரு. எனவே அதோடைய கூலி எப்படி தெரியுமா? மா அபாத பைன சமாவாத்தி வல் அருள், அவருக்கும் இவருக்கும் மத்தியில், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைவேளி அளவு நன்மையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சொர்க்கத்துக்கு முந்தி போறாரு, இவர் பிந்தி போறாரு. காரணம், ஒரே ஒரு ரமலானை அவர் தொட்டதால். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு சஹாபி எல்லாத்துலேயும் ஈடுபாடு கம்மி, அமல்கள் ரீதியாக, இபாதத் ரீதியாக, ஃபர்லு மட்டும் தான் தொழுகுவார். ஆனால் அவர் ஏன் சொர்க்கத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறான்னு கேள்வி கேட்டப்போ, ஒரு ரமலான், அந்த வஃபாத்தானதற்கு பின்னால், அந்த போர்க்களத்தில் போய் ஷஹீதான அந்த சஹாபிக்கு பின்னால் ஒரு வருஷம் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதில் ரமலானும் அடைஞ்சிருக்கிறாரு, எல்லா அமலும் செஞ்சிருக்கிறாங்க. எனவே தான் அதோடைய கூலி எப்படி தெரியுமா? மா பைன சமாவாத்தி வல் அருள், வானத்திற்கும் பூமி நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு நன்மை அவர் பெற்றனால அவர் சொர்க்கத்துக்கு இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இப்போ ரமலான் நமக்கு கிடைக்கிது, அது நம்ம அற்புதமாக பாக்கியமாக கருதுறது இல்லை. அப்போ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். இது என்ன ஃபேன் ஓடலை, இது என்ன பாய் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. ரமலானில் பொதுவாக அமைதியாக இருக்குது சொல்கிறாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமல் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, கூட்டாக அமல் செய்யுங்க, தனிப்பட்ட முறையில் அமல் செய்யுங்க, அல்லாஹ்வோட தொடர்போடு இருங்க, தொழுது துவா செய்யுங்க, கண்ணீர் வரட்டும். ஆனால் இங்கே என்னன்னா, மொத்த பிரச்சனையும் ரமலானில் தான் வரும். கஞ்சி காசல்ல இருந்து, அதில் இருந்து, இதில் இருந்து, அது என்ன, இது என்ன, இது எப்படி, அது எப்படி, நோன்பு பாத்திலாயிரும். நல்லா கவனிக்கணும், நோம்பினுடைய கூலி அப்படியே பசுமமாக போயிடும். இதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கூட்டம், ஹதீஸில் வருது, ஒரு கூட்டம் எந்த அளவுக்கு நன்மை செய்வாங்கன்னா, ஒரு மலை அளவுக்கு நன்மை இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இரவு வணக்கங்கள், இபாதத்து, குர்ஆன், திக்ரு, துவா, தான தர்மம் எல்லாமே செய்வாங்க. செஞ்சு நன்மை எந்த அளவுக்கு, மலை அளவுக்கு இருக்கும். உஹது மலை, கொல்லிமலை அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நன்மைனா பார்த்துக்கோங்க. வஜஅல அபாஅம் மன்சூரா, அத்தனையும் புழுதி போல மண்ணாக பரத்தப்பட்டதை பசுமமாகிடுவான் சொல்கிறோம். எப்படிங்க? அவ்வளோ நன்மையை சம்பாதிச்சாங்க, இபாதத் செஞ்சாங்க. ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டத்தாரை பற்றி அங்கே பேசப்படுது. அப்போ அந்த கூட்டத்தார் அவங்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் இருந்துச்சு. அதனால் எந்த நன்மையை நம்ம சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது என்ன பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிற தீமையால், பாவங்களால், கெட்ட குணத்தால் அது அப்படியே பரத்தப்பட்ட மண்ணு போல, புழுதி போல, ஒரு காற்றடிச்சா பறந்து போயிருமா. அப்போ எவ்வளோ நன்மையை சேர்த்து ஒரு பிரோஜனம் இல்லாமல்
போய்விடும் என்பதாக என்னென்ன பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்னன்னா, நீங்க நோன்பு வைக்கிற மாதிரியே அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நீங்க இரவு வணக்கம் செய்யற மாதிரி அவங்களும் இரவு வணக்கம் செய்யறாங்க, குர்ஆன் ஓதுவது போன்று துஆ செய்வது போன்று எல்லாம் செய்வாங்க. கூட்டா இருக்கிற பொழுது தனியா அவருடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் போகிற பொழுது ஃபுல்லா ஹராமான காரியம், ஃபுல்லா ஹராமான பாவமான காரியத்தை செய்கிறார். எனவே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நாள் வருகிற பொழுது அது பரத்தப்பட்ட பறக்கிற புழுதியாக அத்தனை நன்மைகளும் போய்விடும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், பசித்திருப்பது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க நோன்பை மூணாக பிரிக்கிறாங்க. there are 3 கேட்டகரி, மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொதுவான சௌமுல் ஹாஸ், சௌமுல் ஆம். என்னன்னா, அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பது, தாகித்திருப்பது, உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருப்பது, மனைவியோடு சேராமல் இருப்பது. ரெண்டாவது சௌமுல் அவாமில் ஹாஸ், அதாவது பார்வையை தவறாக செலுத்திவிடக்கூடாது. கண்ணு, காது, மூக்கு, வாய், காலு, கை இது எல்லாம் தவறான பாதையில் சென்று விடாமல், பாவங்களின் பக்கம் சென்று விடாமல் அத்துணை உறுப்புகளும் நோன்பு வைப்பது. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது இமாம் கஸ்ஸாலி அவங்க சொல்றது, வலிமார்கள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முழுக்க முழுக்க ரப்பை சார்ந்தது, ரப்பை சார்ந்திருக்கும், இஹ்லாஸா இருக்கும், எந்த களப்பற்ற எந்த ஒரு தவறான சிந்தனையும் இருக்காது, ரப்புக்காக வைக்கப்பட்ட அது நோன்பாக இருக்கும் என்பதாக பிரிக்கிறார்கள். எனவே நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வுக்காக பசித்து இருப்பது, தாகித்து இருப்பது, உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருப்பது. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் தங்களுடைய வாயை, காதை, அனைத்து உறுப்புகளையும் நம்ம கட்டுப்படுத்தி இருந்தால்தான் அந்த ஒட்டுமொத்த நோம்பினுடைய நன்மையை நம்ம பெற முடியும். இல்லைன்னா எப்படி ஆயிரும்? அபா மன்சூரா, ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு நாம் செய்யக்கூடிய செயலுக்கும் நன்மை போய்கிட்டே இருக்கும், பறந்து போயிருந்தாங்க அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே நன்கு யோசித்து நம்ம தெளிவாக திட்டமிட்டு அமல் செய்ய வேண்டும். பத்ரு போர்க்களம் நடக்க போகிறது. அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் 313 பேர், அந்த பக்கம் எதிரி படை 1000 பேர். இவங்கள்ட்ட குதிரை, வாகனம், வாள், கருவி எல்லாமே கம்மி தான். அன்றைய காலத்திலலாம் ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பயணம் போவாங்க, ட்ரிபிள்ஸ் போவாங்க. இப்போ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறதே கம்மியான ஒட்டகங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட 2 சஹாபியும் கூட்டுட்டு ஒரு ஒட்டகத்தில் பயணம் போனாங்க பத்ரு போர்க்கத்தில். அதுக்கு முன்னாடி எத்தனையோ சஹாபாக்கள் போயிட்டாங்க, அதை கணக்கு பண்ணிக்கணும். அப்போது அந்த ஒட்டகத்திற்கும் அதிக சுமை கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டியே என்ன சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேர் அதில் ஏறி உட்காருங்க, ஒருத்தர் நடந்துக்கிட்டே வாங்க, அடுத்து ஒருத்தர் மாறிக்கலாம், நான் கீழே இறங்கிக்கிறேன், மீதி 2 பேர் பயணம் செய்யுங்க, அடுத்து ஒருத்தர் அப்படி மாறி மாறி போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா, இந்த 2 சஹாபியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு ஒட்டகத்தில் ஏற்றிட்டு போகும்போது அவங்க நினச்சாங்க, ஈரோலக சர்தார் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனியாக ஒரு ஒட்டகம் இருந்திருக்கணும், தனியாக போயிருக்கணும், அதுதான் சிறப்பு கண்ணியம். ஆனால் நாயகம் எப்பயுமே அந்த இஹ்லாஸான முறையில் நான் தான் எல்லாமே, நான் தான் நபி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, பெருமையை அடிக்க மாட்டாங்க, மக்களோடு மக்களாக இருப்பார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஹ்லாஸை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே அந்த 2 சஹாபி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, நாயகம் மட்டும் ஒட்டகத்தின் மீது இருந்து கொள்ளட்டும், போய்கொண்டே நம்ம மட்டும் இறங்கி மாறிக்கலாம், நீ ஒரு கொஞ்ச நேரம் உட்காரு, நான் ஒரு கீழே இறங்கிக்கிறேன், அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம் பத்ரு போர்க்களத்திற்கு, அப்படி என்பதான் முடிவு செய்யப்பட்டுச்சு. அப்போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நன்மையை கொள்ள அடிக்குது, நன்மையை எப்படி ஆர்வமாக செய்யணும், அதில் எப்படி நம்ம தீவிரமாக இருக்கணும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அப்போ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல ஃபஸ்ட்டு அபு உமாமா அவங்க இறங்கி நடந்துட்டு வராங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த குதிரையில் ஒட்டகத்தில் போய் கொண்டே இருக்காங்க. அடுத்து அவர் ஏறிக்கிட்டாரு, அலில் அவங்க இறங்கிட்டாங்க. மூணாவதாக இப்போ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நடக்கணும். அந்த டைம் வரப்போ நாயும் இறங்கிட்டாங்க. எப்படிங்க? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, நீங்கள் எப்படி பிளான் போடுறீங்க, நீங்கள் மட்டும் நன்மையை சம்பாதிச்சிக்கணும்,
நடந்து வர்றது, பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் நடந்து போகிறது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நடந்து போகிறது. எந்த அளவு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட சிறந்த ஹதீஸில் இருக்குது. இந்த நன்மையை நீங்கள் மட்டும் கொள்ளையடிக்கணும்னு பார்க்குறீங்க, எனக்கும் நன்மையில் பங்கு வேணும், எனவே நானும் நடந்து வருவேன். நாங்கள் அதெல்லாம் பெருமாள் சல்லாசனம். அதே போல எல்லோருமே சமம்தான், நான் தலைவர், நான் நபி என்று என்னை தனித்துவப்படுத்தாதீர்கள், நானும் உங்களை போன்ற சக மனிதர் தான் என்று நல்ல பெருமாள் சல்லாசம் அவங்க அதுக்கும் மதிப்பளித்து அவங்களும் நடந்து வந்ததாக நம்ம பார்க்கிறோம். நன்மையை எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி அதில் ஆர்வப்பட வேண்டும் என்பதாக அண்ணலம் பெருமாள் சல்லாசம் எனக்கும் நன்மை வேணும் கேட்டாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எனக்கும் நன்மையில் ஒரு பங்கு வேணும் கேட்குறாங்க. நாளை சொர்க்கத்தில் நல்லா கவனிக்கணும், சொர்க்கத்தில் நமக்கு மலஞ்சலம் வராது, வேர்வை வராது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லா பாக்கியங்களும் இருக்கும், எந்த கவலை கஷ்டங்களும் இருக்காது. ஒரே ஒரு கவலை மட்டும் அங்கே இருக்குமோ, ஒரே ஒரு கவலை இருக்கும். என்னன்னா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நான் இவ்வளவு திக்ரு செஞ்சிருக்கலாமே, இவ்வளவு துவா செஞ்சிருக்கலாமே, இந்த அமலை நிறைவேற்றிருக்கலாமே, இதை விட்டுட்டோமே, இது கை சேரப்பட்டமேன்னு சொல்லி அங்கே சொர்க்கத்தில் எல்லா பாக்கியங்களுக்கும் மத்தியிலும் இது ஒரு மன வருத்தப்பட்டு அங்கே இருந்துக்கிட்டே இருக்குமா. எனவே சொர்க்கத்தில் கூட என்னது இந்த மன வருத்தம் உலகத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி மன வருத்தம் இருக்குமா. எனவே நம்ம வாழுகிற பொழுது ரமலானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தரான் சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமாள் சொல்லாஸ் இப்படி ஒரு துவா சொல்லி தராங்க. அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமலான், யா அல்லாஹ் ரமலானுக்கு நாங்கள் சலாமத்தாக, சல்லிமு லனா லி ரமலான், ரமலான் எங்களுக்கு சலாமத்தாக ஆரோக்கியமாக கிடைப்பதற்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு துவா செய்ய. முதல்ல நம்ம உடல் திடகாத்திரமா ஆரோக்கியமா நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம தெம்பா இருக்கணும் ரமலான் வருகிற பொழுது. அதே போல ரமலான் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இடையில இந்த லாக்டவுன்லாம் போட்டாங்க, லாக்டவுன்லாம் போட்டால் நம்மளால் அமல் செய்ய முடியல, வீட்டில் தான் அமல் செய்ய முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அதுவும் சலாமத்தாக வரணும், நம்மளும் சலாமத்தாக அமல் செய்யணும்னு சொல்லி இந்த துவாவை அதிகம் ஓதி வாருங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே பாக்கியமான ரமலானிலே நம்ம அதிகம் தானம் தர்மங்களை கொடுக்க வேண்டும், இபாதத்திலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும், நன்மைகளை எப்படி நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இரவு வணக்கங்கள், குர்ஆனை அதிகம் ஓதுதல், மனப்பாடம் செய்தல், எடுத்து பார்க்குதல், இதெல்லாம் அதிகம் நன்மை. இறுதியாக அந்த நோன்பினுடைய மகத்துவம், அஸ்ஸியாமூலி அன அஜிசிபி அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸில் குதுசியில் வருது, அல்லாஹ் சொல்கிறதா நபி சொல்கிறாங்க, நோன்பின் கூலி நானே ஆகுவேன், எனவே அதோடைய கூலி நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக. ஏன்னா நோன்பு மட்டும்தான் ஆன்மீகம், நல்லா கவனிக்கணும். நம்ம அச்சு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், தான தர்மம் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், தொழுகையை நம்ம தொழுகிறது எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் வெளிப்படையான அமல்கள். நோன்பு மட்டும்தான் ஆன்மீகம், நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன வீட்டில் இருப்போம், நம்ம தெரியாமல் அடுப்படிக்கு போய் தண்ணி குடிச்சிடலாம் அல்லது சாப்பிட்றலாம், இது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இஹ்லாஸை நீ எனக்காக உன்னுடைய பசித்திருப்பதை, தாகித்திருப்பதை, உணர்வுகளை கட்டுப்பட்டு இருப்பதை நீ செய்கிறனால உனக்கு கூலி நானே ஆகுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் எவ்வளவு நன்மையை தருவான் என்பதே தெரியாது. அவ்வளவு பாக்கியமான ரமலான் நாம் அடைய இருக்கிறோம். இஹ்லாஸை சொல்லித்தரும், தக்குவாவை சொல்லித்தரும், மன தூய்மையை சொல்லித்தரும், அமல்களில் ஆர்வத்தை உண்டாக்கும், உடல் உறுப்புகளை சுத்தத்தை ஆரோக்கியத்தை உண்டாக்கும் அந்த நோன்பு என்பது. எனவே நாமும் வைப்போம். ரமலானிலே எல்லா விதமான பலா முசீபாத்தை விட்டு பாதுகாப்பு தேடி பாக்கியமாக அதை கருதி சிறப்பான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.